பூனை வந்து தவிண்டு போகுமா. இந்த 2 இருக்கு. அப்ப நம்ம என்னது, நம்ம யோசனை நம்ம பகவானை பிடிச்சிட்டு போலாம், நமக்கு எதுவும் தெரியாது. பகவான் நம்மள எந்த கேட்டகரியில சேர்க்கிறாலோ சேர்க்கட்டும். பகவான் உங்களை பிடிச்சுக்கிற சொல்லியிருக்காரு மாதாஜி. மாதாஜி கால நேரத்துல உங்களது ஸ்பீச் கேட்ட உடனே அப்படியே ஒரு எனக்கே கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், காலையில ஐ லைக் டு டேக் மார்னிங் ஒன்லி பிகாஸ் ரொம்ப நல்ல பிரிஸ்கா இருப்போம், நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம். சோ நல்ல விஷயங்கள் எல்லாம் காலையில பேசும்பொழுது நமக்கு எழுந்த உடனே விளக்கேத்திட்டு உட்கார்ந்துட்டு அதை கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா. மாதாஜினுடைய சாங்ஸ் எல்லாம் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் கிரேட். ஆக்சுவலி அவங்க அம்மா நல்லா கம்போஸ் பண்றாங்க. ஆக்சுவலி மாதாஜியோட பிரேமா இல்ல, என் தங்க பிரேமா படிக்கிறது தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அவ என்னை விட்டுட்டு சேர்ந்துட்டா மேடம், அதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாருல மாதாஜி. உங்களை எப்பவுமே விட மாட்டாங்க அவங்க. டோன்ட் வரி மாதாஜி. அப்படி சொல்லுங்க. எப்பவுமே உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா நேர்ல திட்டிக்கிட்டா கூட உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஆசை எல்லாம் நிறைய இருக்கும் மாதாஜி. தம்பி உடையான் படைக்கஞ்சான் மாதிரி இப்ப தம்பி தங்கை உடையான் படைக்கஞ்சான் ஆயிட்டேன் உடனே. ஓகே, கிரேட் மாதாஜி. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஆரோக்கியம் எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு நினைக்கிறேன். மாதாஜி வேணும். ஹரே கிருஷ்ணா. மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மந்த்ரா 2 நம்ம இப்ப பண்றது இல்லையா? ஸோ இந்த ரீடிங் இன்னைக்கு முடிச்சிடலாம் எப்படியாவது. ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இது கனெக்ட் பண்ண முடியலையே, இது சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறமா அது ஒரு இன்னொரு ஒரு பேராகிராஃப் தான் இருக்கா? ஓகே, நேத்தே முடிச்சிருக்கலாம் நம்ம. வாஸ்டாசி மாதாஜி, நீங்க சொல்லணும் அவ்வளவுதான். ஆக்சுவலி நம்ம எதோட முடிச்சோம்? காட் சென்டர், கர்ம பந்தனா, ஈசிசம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அதர்வைஸ் கொலோசல் ஆக்ட்ஸ், ஆல்ட்ரிசம் இது வரைக்கும் முடிச்சோம். இன்னும் ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதை நானே முடிச்சிடறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுக்கப்புறம் அப்படியே மந்த்ரா 3 கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்த வாரம் அட்லீஸ்ட் செஷன் கொடுக்கணும். ஸோ இன்னும் யாரெல்லாம் செஷன் கொடுக்கலையோ தயவு செஞ்சு செஷன் கொடுத்துருங்க. So that will be helping a lot. So when activities, அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இது வரைக்குமே பார்த்தது மந்த்ரா 2 என்ன பார்த்தோம் நம்மனா? ஸோ கர்மா, அகர்மா, விகர்மா இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ ஓகே, இந்த ஒரு பேராகிராஃப் வாட்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சக்ஷுர் உன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा माह्यं तदा स्वापदण्डिकं. हे कृष्णा करुण सिन्धु दीनबन्धु जगत्पते, गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरंगी राधे वृन्दावनेश्वरी, वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारुभ्यश्च कृपसिन्धुभ्यैव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ நாம இப்போ மந்த்ரா 2 மியூட் பண்ணிடுறேன். டோன்ட் ஃபீல் பேட். யாரன்னா பேசணும்னா அட்லீஸ்ட் கையை உயர்த்துங்க. ஐ வில் அன்மியூட் பண்றேன் நானு. ஏன் இன்னைக்கு இவ்வளோ கம்மியா இருக்காங்க? why the people are less? level 3ல ரொம்ப குறைஞ்சிட்டே போறதே. So when activities such as altruism are executed in the spirit of Sri Upanishad, Isha Upanishad, every one of them becomes a form of karma yoga as is recommended in Bhagavad Gita. Altruism னாலே என்னன்னாக்கா நம்ம வந்து we have some intuition based.
ஸோ அதோட நம்ம யூகித்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா சிலது எல்லாமே நம்ம ஞான கண்களுக்கு தெரியற மாதிரி கூட இருக்கும், ஃபியூச்சரே நமக்கு தெரியற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதுதான் அல்ட்ரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த when activities such as altruism are executed in the spirit of ஈஷோபனிஷத். ஸோ அதாவது ஈஷோபனிஷத் அந்த இந்த மந்த்ராக்கள் பிரகாரம் நாம வந்து நம்ம செயல்கள் எல்லாம் செயல்படுத்தினோம் என்றால், இந்த உபனிஷத் பிரகாரம் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் பிகம்ஸ் த ஃபார்ம் ஆஃப் கர்மயோகி. அதாவது இப்போ கர்மயோகத்துல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து வில் பி எலிவேட்டட் as is recommended in பகவத்கீதா, அதாவது நிஷ்காம கர்ம யோகத்திற்கு. And that guarantees the executor against the dangers of the evolutionary birth and death. So நிஷ்காம கர்ம யோகம் அந்த விதத்துல நாம வந்து செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்ம கர்ம பந்தனத்தில் நாம வந்து ஆட்கொள்ளப்படுவது கிடையாது. ஸோ கர்ம பந்தனத்தில் ஆட்கொள்ளாத பொழுது நாம வந்து மீண்டும், அதாவது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அது இருக்காது நமக்கு. ஸோ சச் காட் சென்டர்ட் ஆக்டிவிட்டிஸ் even though off finished are still good for the executor. அதாவது கொஞ்சம் சொல்பம் அபியச தர்மஷ்ய இல்லையா, அதாவது நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்த மாதிரி கொஞ்சமா நாம பக்தி செயல்ல நம்மள ஈடுபட்டு நாம் செய்தோம் என்றாலும் பின்னாடி வரக்கூடிய அந்த பேர் ஆபத்திலிருந்து நம்ம ரட்சித்துக் கொள்ளலாம். பிகாஸ் தே வில் கேரண்டி ஹிம் த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இன் இஸ் நெக்ஸ்ட். பாதி முடிச்சா கூட அட்லீஸ்ட் மீண்டும் மனித பிறவி கிடைச்சு அந்த இதுல நன்னினை அடைந்து நாம வந்து யோகத்துல முழுமை அடைந்து பகவானிடத்தில் போகக்கூடிய அந்த மார்க்கத்திற்கு நம்ம செல்லலாம். இன் திஸ் வே he can have another chance to improve his position on the path of liberation. அதாவது விடுதலை அடையக்கூடிய மார்க்கத்துல அவருக்கு இன்னொரு சான்ஸ் ஆவது கிடைக்கும். ஸோ அதனால்தான் நாம செய்த நற்காரியங்கள் எல்லாமே பகவானுக்கு நாம் அர்ப்பணித்தாலும் பகவான் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா வச்சிருப்பார். நம்ம புண்ணிய காரியங்கள் இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு பண்ணதுக்காவது அவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எப்படி தாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி எந்தவித பாரபட்சம் இல்லாம குழந்தை எங்கேயாவது நல்லா பண்ணியிருக்காளா, ஏதாவது நல்லது பண்ணியிருக்காளா அப்படின்னு தேடி பிடிச்சி நம்ம அதை பாத்தீங்கன்னாக்கா அதை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா. அதாவது ஒரு தாய் தன் குழந்தையினுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து எப்பவுமே வந்து ஹைலைட் பண்ணிட்டே இருப்பா. ஸோ அடுத்தவங்க முன்னாடி இது நம்ம கேட்டு இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்புகள் தான் இல்லையா. என் பையன் இப்படி, என் பொண்ணு இப்படி, she has done this much. அதாவது வேற தவறுகள் வந்து சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஆனா குழந்தைகள் அச்சீவ்மெண்ட் பண்ணதை வந்து கண்டிப்பா வந்து வெளியில சொல்லிக்குவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் பகவான் கூட நாம எந்த நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்ல தேடுவார். எஸ், இவன் ஒரு வாட்டினா நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கானே, ஸோ அதனால இவனுக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற அந்த இது வரும். ஸோ பகவானும் நம்ம தாய் மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே. ஸோ அதனால வந்து அந்த பெனிஃபிட் எல்லாமே நமக்கு கொடுக்கணும். சின்னதா நாம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாரு பகவான். இதுதான் ஒரு தாய் உள்ளம். பகவானுக்கு எப்பவுமே நம்ம மேல தாய் உள்ளம் தான். ஸோ மந்த்ரா 3 ஆசூர்ய நாமதே லோகா அந்தேன தமாஸ்ரவர்த்தக தாமஸ்தே பிரேத்யாபி கச்சந்தி ஏகே சாத்மா ஹனோ ஜானஹ. ஸோ விஜயகுமாரி மாதாஜி அன்மியூட் பண்ணி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மந்த்ரா 3 ஆஸ்ரியா நாமதே லோக அந்தேன தமஸ் பர்தா தாம்ஸ்தே பிரத்யாபாகீச்சனி ஏகி சத்மா அனோஜனக. ஆஸ்ரியா பிரேத்யா அபிகச்சந்தி அபிகச்சதி ஏகீகாத்மா அனோஜனக. Yes. Ashriya meant for the asuras. Nama famous by the name. Those loka planets. Antena ignorance. Tamasa darkness. Avrata covered by. Tan they Pretya after death. Abhikachadi do enter into anyone, k everyone, cha and atma anaka the killer of the soul, janak persons. Translation:
The killer of the soul, wherever he may be, must enter into the planets, planets known as the worlds of the faithless fall of darkness and ignorance. But a human life is distinguished from animal life on account of its heavy responsibilities. Those who are cognizant of these responsibilities and work is that spirit are called suras, the godly. And those who are either neglectful of the responsibilities or who have no information about them are called asuras or demons. They are only those two kinds of human beings all over the universe. In the RG Veda, it is stated. Rig Veda. Sorry, Mataji. In the Rig Veda, it is stated that the suras always aim at the lotus feet of the Supreme Lord Vishnu and act accordingly. Their ways are as illuminated as the path of the sun. Intelligent human beings must always remember that this particular form of body is obtained after an evolution of many millions of years of transmigration of the soul. This material world is sometimes compared with an ocean, and this human body is compared with a solid boat designed to cross over the ocean. The Vedic scriptures and the acharyas are a human body. Saintly teachers are compared with the expert boatman, and the facilities of a human body are compared with favorable breezes, which can help the boat smoothly ply to the desired destination. If with all these facilities, person does not fully utilize this human life for self-realization, such an asura must be considered Atma Ana, a killer of the soul. The killer of the soul is destined to enter into the darkest region of ignorance, to suffer perpetually. And here is warning by Sri Ishopanishad in clear terms. These are swine, dogs, camels, asses, etc., whose economic necessities are just as important as ours. But the economic problems of these animals are solved under nasty conditions, while the human being is given all facilities for comfortable life by the laws of nature, because the human form of life is more important than animal life. And why is man given a better life than the swine and other animals? Why is the highly placed servant given all the facilities of comfortable life rather than an ordinary clerk? The answer is that the highly placed officer has to discharge duties of a higher nature. Similarly, the human being has higher duties in life than the animals who are engaged always in the business of feeding their hungry stomachs. Yes, Mataji. Irunga. Yes, Mataji. Enough. நான் மறுபடியும் இது பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து அசுரர்கள், ஷூராஸ் அண்ட் அசுராஸ் பத்தி பேசுறவங்க. ஸோ அசுரர்கள் பாத்தீங்கன்னாக்கா கில்லர் ஆஃப் த சோல். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த சிங்கிள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா கோலோகா சார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரே ஒரு அண்டத்தை பற்றி நாம வந்து பார்க்கும் பொழுது, ஒரு நிமிஷம் கோலோகா சார்ட் ஓபன் பண்றேன் நானு. கோலோகா சார்ட். எஸ், ஒரு அண்டத்தை நாம ஓபன் பண்ணும் பொழுது தெரிஞ்சு
இந்த கோலோகா சார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் ஐ வில் இந்த கீழ் உலகங்களுக்கெல்லாம் அதாவது அனிமல் கிங்டம்னாலே நமக்கு பாத்தீங்கன்னாக்கா வெறுமனே கிராஸ் பாடி தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம கீழே போகும்பொழுது கீழே போகும்பொழுது வி வில் நாட் ஹாவ் தட் ஷட்டில் பாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்காது. வெறுமனே கிராஸ் பாடி. ஐ திங்க் ஏதோ ஒரு இதுல இருக்கு அது. நேத்துக்கு சாப்டர்ல இருக்கா? ஒரு நிமிஷம். So will be losing killer of the soul அப்படின்னு சொல்லுவாங்க. when you kill your own soul, obviously என்னன்னாக்கா மீண்டும் வந்து மனித பிறவி எடுப்பது என்பது நமக்கு கிடைக்காது அப்படிங்கறது வந்து நாம் தெரிந்து கொள்ளணும். ஸோ நாம மனித பிறவி மீண்டும் எடுத்தால் ஒழிய நன்னிலை அடைந்து பகவானுடைய நாட்டிற்கு செல்ல முடியும். மனித பிறவி மிஸ் பண்ணிட்டோம், மீண்டும் வந்து அனிமலுக்கு ஏதாவது கீழே இறங்கி போயிட்டோம்னாக்கா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மீண்டும் மனித பிறவி எடுப்பது என்பது கடினமான காரியம். நிறைய நல்ல காரியங்கள் செய்துதான் நம்ம மனித பிறவியே எடுத்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து அந்த மனித பிறவி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் இதுல கூட ஒரு நிமிஷம் somewhere I have read that only gross body வரும் அது. So let me check it out. அப்புறமா நான் எந்த இடத்துல பார்த்தேன்றது வந்து கில்லர் ஆஃப் த சோல் அப்படின்னாக்கா நம்ம ஆத்மாவையே கொள்கின்றோம் என்ற அர்த்தம். ஞானமே இல்லாம போகும்போது அஜ்ஞானத்திலே நம்ம உழன்று கொண்டே இருந்தால் ஞானத்தை பெறுவதற்கான மார்க்கமே கிடைக்காம போகும் பொழுது கண்டிப்பாக இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவு என்பது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனசு அல்லது அறிவு பார்த்தீங்கன்னாக்கா அனிமல்ஸ்க்கு கிடையாது இல்லையா? ஸோ they'll be losing அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால்தான் இப்ப கிடைப்பதற்கு அரிதாக நமக்கு வந்து இந்த உடல் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் கலந்த இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாம என்னைக்குமே வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆசூரிய நாம தே லோகா அந்தேன தமஸ்ராவிரதக. அதாவது பாத்தீங்கன்னா பேசிக்கலி அறியாமல் இருப்பவர்களுக்கு தான். ஃபுல்லி அறியாமல் இருப்பவர்கள் அனிமல் கிங்டம்ல போனவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஷட்டில் பாடியே இருக்காது. ஸோ இது நான் எங்கேயோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ அந்த மாதிரி தாம்ஸ்தே பிரேத்யா அபிகச்சந்தி ஏகே சாத்மா ஏகேக ச ஆத்மா ஹனோ ஜானக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா உயிர் வாழி கில்ஸ் த சோல், அதாவது ஆத்மாவையே கொன்று விடுகின்றான். அதாவது பார்த்தா கில்லர் ஆஃப் த சோலாக மாறி விடுகின்றான். இந்த கில்லர் ஆஃப் த சோல் whoever he may be, யாராக இருந்தாலும் must enter into the planets known as the worlds of faithless, நம்பிக்கையற்ற முழுமையும் பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாத்தீங்கன்னாக்கா இருட்டா இருக்கு டல், அதாவது அறியாமை என்னும் இருளில் இருக்கக்கூடிய அத்தகைய உலகங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்கிறார்கள். ஸோ அதாவது அசுரர்கள் இருக்கக்கூடிய உலகங்கள், அதே மாதிரி அனிமல் கிங்டம் எல்லாம் கூட அதே மாதிரிதான். A human life is distinguished from the animal life on account of its heavy responsibilities. இல்லையா? நமக்கு தான் கர்ம பந்தனமே. அனிமல்ஸ்க்கு வேற பிற இருக்கவங்களுக்கு எல்லாமே கர்ம பந்தனமே கிடையாது. only the human life. Those who are cognizant of these responsibilities and work in that spirit are called as shuras, the godly people. So தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை ஒருவன் வந்து செவ்வனே செய்கின்றவன் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தெய்வீக குணங்கள் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். and those who are either neglectful of the responsibilities or who have no information about the responsibilities, கடமைகள் என்று அதாவது தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ற அந்த நாலேஜே இல்லாதவங்க, நெக்லெக்ட். சில பேர் அவங்களுடைய கடமைன்னு தெரிஞ்சா கூட அதை உதறி தள்ளிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா எது கடமை என்பதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே அசுரர்கள் என்று நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். இப்ப இந்த காலத்துல நம்ம மனசுதான் அசுரத்தன்மை வாய்ந்தது. ஸோ நான் நேற்று கிளாஸ்ல சொன்ன மாதிரி 7 PM கிளாஸ்ல சத்திய யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா தேவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது, அசுரர்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. தனித்தனியா இருந்தாங்க அவங்கவுங்க லோகத்துல. அதே மாதிரி திரேதாயுகம் வரும்பொழுது அசுரர்களும் தேவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே வாழ்ந்தார்கள். லைக் ராவணன் அண்டு ராமர். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னாக்கா
அசுர குணம் உடையவர்கள் ஒரே குடும்பத்திலையும் பிறகு, அதாவது தேவர்களும் அசுரர்களும் ஒரே குடும்பத்துல பிறந்த, லைக் பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ். ஆனா இப்போ வந்து கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னாக்கா தெய்வ குணம் அசுர குணம் பாத்தீங்கன்னாக்கா போட்டி போட்டுன்னு இருக்கு. சோ எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? சோ அதாவது தனித்தனி உலகத்தில் இருந்தவங்க எல்லாமே ஒரு 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 பூமிக்கு வந்து, அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்கு வந்து, அப்புறம் ஒருத்தருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன் ரிக்வேதா இட் இஸ் ஸ்டேட்டட் தட் சூராஸ் ஆல்வேஸ் எய்ம் அட் த lotus feet of the Supreme Lord Vishnu and act accordingly. Their ways are illuminated as a path of sun. அதாவது பாத்தீங்கன்னா பிரகாசம் நிறைந்ததாக இருக்கும். சூராஸ் என்றால் தெய்வீக குணமுடையவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே பகவானுடைய பாதங்களிலே பாத்தீங்கன்னாக்கா தங்களை சமர்ப்பிப்பவர்கள். ஆல்வேஸ் தே வில் எய்ம், அவருடைய பாதங்களில் சேரணும்ட்டு. சோ இப்ப வந்து இங்க ஒரு அனாலஜி சொல்றாங்க. Intelligent humans always remember that this particular form of the body is obtained after an evolution of many million years of transmigration of the soul. இல்லையா? நமக்கு அதாவது wisely people, அதாவது ஞானத்தை புரிந்து கொண்டவர்கள், ஞானத்தை தெரிந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த உடல் வந்து நமக்கு எவ்வாறு கிடைத்தது என்ற ஞானம் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பற்பல பிறவிகள் பாத்தீங்கன்னாக்கா வெவ்வேறு உயிர்வாழிகளாக நம்ம பிறந்து இந்த ஆத்மா பாத்தீங்கன்னாக்கா நன்னிலை அடைந்துதான் வந்து இந்த மனித உருவத்தை ஏற்கின்றது அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து அவர்களுக்கு தெரியும். திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் சம்டைம்ஸ் கம்பேர்ட் டு வித் அன் ஓஷன். இந்த பௌதிக இயற்கையை பாத்தீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ஓமை. நம்ம இந்த பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுத்திரத்திற்கு கம்பேர் பண்றோம். அதே மாதிரி இந்த உடலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு போட், அதாவது படகுக்கு கம்பேர் பண்ணுகின்றோம். அக்ராஸ் இந்த படகு என்ன பண்ணணும், இந்த உடல், இந்த ஸ்தூல உடல் பாத்தீங்கன்னாக்கா இந்த சமுத்திரத்தை கடந்து செல்லணும். சோ அந்த சமுத்திரத்தை கடந்து செல்வதற்கு நம்ம என்னென்ன தேவை என்றால், அந்த அதாவது வெறும் படகு மட்டும் இருந்தா போதாது, படகு ஓட்டியும் தேவை, அந்த ஓட்டக்கூடிய அந்த இதுவும் அந்த ஆயுதமும் நமக்கு தேவை. அப்பதான் வந்து அதோட சேர்ந்து நமக்கு அந்த என்விரான்மெண்ட்டும் சூழ்நிலையும் பாத்தீங்கன்னாக்கா ஃபேவரபிள் பிரீஸ், அதாவது பாத்தீங்கன்னா காற்று கூட பாத்தீங்கன்னாக்கா நாம எத்திசை நோக்கி செல்லணுமோ அத்திசைக்கு ஃபேவரபிளா இருக்கணும். அது இருந்தா மட்டுமே நாம கூட அந்த அக்கறையை போய் சேர முடியும், இல்லை என்றால் கஷ்டம் ஆக்சுவலி. சோ த வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஆச்சாரியாஸ் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குரு மற்றும் வேதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எதோடு ஒப்பிடப்படுகின்றார்கள், அதாவது அந்த படகோட்டியாக கருதப்படுகிறார்கள். அந்த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி ஆர் கம்பேர்டு, அதாவது இந்த ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடலுடைய இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதை எதோட கம்பேர் பண்றோம், அதாவது நம்மளுடைய புலன்களுடைய செயல்கள், மனது எவ்வாறு செயல்படுகிறது, அதற்கேற்ற புத்தி எவ்வாறு செயல்படுகின்றது, இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா the favorable conditions to cross, அக்கறைக்கு போகிறதுக்கான அந்த மார்க்கத்திற்கு இதெல்லாம் எடுத்து செல்கின்றதா அப்படிங்கறத வந்து கம்பேர் பண்றோம். which can help the boat smoothly ply to the desire. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம மனசு சத்வகுணம் சத்துவகுணத்திற்கு போனா கண்டிப்பாக இந்த பௌதிக இயற்கை என்னும் கடல் நம்ம ஈஸியா தாண்டின்னு போயிடுவோம். அதே வந்து ரஜோகுணமோ தாம்சிக் நேச்சர்லயோ நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த ஃபேவரபிள் பிரீஸே கிடையாது. It will become unfavorable for us. So if with all these facilities a person does not fully utilize his human life, அதாவது எல்லாமே வந்து பகவான் கொடுத்திருக்கார் நமக்கு, ஆனா ஒருவர் அதை உபயோகமே படுத்தவில்லை, தன்னுணர்வு பாதையில போகிறதுக்காக ஒருத்தன் உபயோகமே படுத்தவில்லை என்றால் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆத்மஹனா. அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆத்மா ஹானா, ஹனா மீன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா கொலை புரிதல், அதாவது பாத்தீங்கன்னா கொல்லுதல், இந்த ஆத்மாவையே கொல்கின்ற ஒரு நபராக கருதப்படுகின்றது. அதாவது அசுர இயல்புடையவன் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுர இயல்புடையவனுக்கு தான் யார் என்பதை உணரணுன்ற அந்த ஞானம் எல்லாம் இருக்காது. மனிதனாக பிறந்தவன், ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து சில தெய்வீக குணங்கள் உடையவனுக்கே இந்த லோகத்துல நாம் எதற்கு பிறந்தோம் அப்படிங்கிறத பத்தி நாம யாரு என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. சோ அவர் அப்படி நன்னிலை அடையக்கூடிய அந்த மனதோடு இருக்கும் பொழுது தான் ஆத்ம ரூபத்தையும் அவன் காண்கின்றான். அதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். சோ அவ்வாறு செய்ய தவறியவன் இந்த பிரபஞ்சத்துல நாம எதற்கு பிறந்திருக்கோம், இந்த உடல் என்ன ஆத்மா என்ன நாம் ஆத்ம ரூபத்தை கண்டிருக்கின்றோமா, இந்த நாலேஜ் எல்லாம் எதுவுமே அதாவது சொன்னா கூட புரியாது. அதாவது பேசிக்கலி தாம்சிக் நேச்சர் இருப்பவங்க, அவங்களுடைய இது பாத்தீங்கன்னாக்கா they will be in, they are called as a killer of the soul, அதாவது ஆத்மாவையே கொல்கின்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. So there are swines, dogs, camels, இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான்.
அதாவது கழுதை வந்து எதற்காக செயல்படுகின்றது என்று தெரியாது, புத்தியை உபயோகப்படுத்தாது. கேமல் கூட அதே மாதிரிதான். தான் உண்ணுகின்ற உணவு பாத்தீங்கன்னாக்கா முட்கள் நிறைந்த உணவாக இருந்தாலுமே அதை பாத்தீங்கன்னாக்கா மென்று, அதாவது மெல்லும் பொழுதே தன்னுடைய நாக்குல இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் நாக்குல குத்தி அதனால வரக்கூடிய தன்னுடைய ரத்தத்தையே பாத்தீங்கன்னாக்கா சுவையாக நினைத்து உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து யாருக்குனாக்கா ஒட்டகத்திற்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உயிர்வாழியிலுமே இந்த அனிமல் கிங்டம்லயே பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் whose economic necessities are just important as ours, இவங்க எல்லாம் தன்னுடைய இலக்கு என்னன்னாக்கா இந்த பௌதிக இயற்கையில வந்து இது இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நம்ம யாரோட கம்பேர் பண்ணுகின்றோம் என்றால் கர்ம காண்டா மோட்ல வேலை செய்யறவங்க தான், அதாவது பலநோக்கு செயல்கள் செய்பவர்களோட தான் இது கம்பேர் பண்றோம். But the economic problems of these animals are solved under nasty conditions, while the human being is given all facilities all for comfortable life by the laws of nature, because the human form of life is more important than animal life. இல்லையா? அனிமல் லைஃப்ல இருந்து நன்னிலை அடைந்து நம்ம மனித வாழ்க்கை வரணும்னா அது வெரி ரேர் காம்பினேஷன். எங்கேயோ ஒரு தெய்வீகமான இடத்துல வந்து அந்த அனிமல் வந்து வாழறதோ இல்லை ஒரு மரம் செடி கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோயில்ல இருந்து பூக்களா வந்து அது குவித்து அது அந்த அங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு வந்து நிவேதனுக்கு வந்து அர்ப்பணித்தால் மேபி அந்த மரம் வந்து அடுத்த ஜென்மத்துல ஒரு நன்னிலை அடையக்கூடிய மார்க்கம். எந்த ஒரு அனிமலோ இல்ல பிளான்ஸோ இல்ல எந்த ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து பக்தி மார்க்கத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த சேவையில இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் வந்து அவர்களுக்கு எலிவேஷன் உண்டு. ஆனா அதை அவர்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஆனா மனிதனுக்கு ஆல்ரெடி அந்த இது கொடுத்திருக்கார். 6 அறிவு படைத்த நமக்கு இந்த ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். And why man is given a better life than swine or other animals? ஏன் விலங்குகளை விட நமக்குனாக்கா why is highly placed servant given all the facilities? For example, ஒரு கம்பெனி சிஓ இருக்காரு, அவருக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா நிறைய லீட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நிறையவே ஹையர் பொசிஷன் இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 60 லட்சம் 80 லட்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வருடத்திற்கு பேக்கேஜ் இருக்கும். அவங்க கீழே பாத்தீங்கன்னாக்கா 5 லட்சம் 4 லட்சம் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சேலரி பேக்கேஜ் கொடுக்குற அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனா ஏதாவது எங்கேயாவது ஒரு சொதப்பல் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு தான் இம்பாக்ட் அது. ஸோ அவங்க they have to maintain major things இல்லையா? அதே மாதிரிதான் 6 அறிவு படித்த மனிதனுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஃபெசிலிட்டிஸ் பகவான் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதே வந்து அனிமலுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளை விட கம்மியான ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றது தூங்குறது அப்புறம் வந்து இனவிருத்தி, இது ஒண்ணுதான் அவங்களுக்கு அனிமல்ஸ்க்கு. நமக்கு அப்படி கிடையாது. நாம நம்மளுடைய சந்ததிக்கு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்திற்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம வந்து செய்துதான் ஆக வேண்டும் இல்லையா? டிஸ்சார்ஜிங் த டியூட்டிஸ் இந்த இயற்கையில. அதுக்காக தான் நமக்கு வந்து we are highly paid, we are highly kept அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். A human being has higher duties in life than the animals who are always engaged in the business of feeding their hungry stomachs. அதாவது அவங்களுக்கு வயிறு பசிச்சா சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் வந்து அனிமல். ஸோ ஒருத்தர் வந்து அனிமல் மாதிரி குணத்தோட செயல்படும் பொழுது அவங்களுக்கு புத்தியே உபயோகப்படுத்தலைனாக்கா நெக்ஸ்ட் ஜென்மம், அதாவது அறியாமையிலே அவர்கள் உழன்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து விலங்கு இனத்துலதான் வந்து பிறப்பார்கள். எஸ். ஸோ அன்புக்கரசி மாதாஜி நீங்க அன்மியூட் பண்ணி வாசிக்கலாம். The modern soul, that means the killing civilization, has only increased the problem of hungry stomach. Yes. மல்லிகா மாதாஜி, ஓகே, நீங்க வாசிங்க. Hare Krishna Mataji. Hare Krishna. The modern soul killing civilization has only increased the problems of a hungry stomach. We approach some polished animal, a modern civilized man, and he says that he wants to work for the satisfaction of the stomach and there is no necessity for self-realization. But the laws of nature are so cruel that in spite of his eagerness to work hard for his stomach, there is always the question of unemployment, even after denouncing the prospect of self-realization. We are given this human form of life not to work hard like the ass, the swine and the dog, but to attain the highest perfection of life. If we do not care for self-realization, it is by the law of nature that we have to work very hard, then even though we do not want to do so.
In this age, the human being has been forced to work hard like the earth and the pulling carts. There are some examples of the regions wherein asuras in sent to work revealed by this verse of Sri Ishobanis. If a man fails to discharge his duties as a human being, he is forced to transmigrate to the planets called Asurya in the degraded species of life to work hard the ignorance and the darkness. In the Bhagavad Gita, it is also stated that the half-self-realized man who in the previous lives could not complete the process of approaching hard but had sincerely tried for it. In other words, those who failed to attain success in realizing the relation with God are given the chance of appearing the family of Susi or Srimat. Susi means a spiritually advanced Brahmana and Srimat means a Vaishya or member of the mercantile community. This means that such fallen candidates are given a better chance for culturing self-realization on account of their sincere efforts in the past lives. In the fallen candidates are given the chance of taking birth in respectable, noble families. We can hardly imagine the state of those who have completely achieved success in the attempt. Simply to make an attempt for realizing God is to guarantee that the next birth will be in a noble family. But those who do not make any such attempt at all and who want to covered by illusion, too materialistic and attached to material enjoyment, must enter into the darkness region of hell and is confirmed in all the Vedic literature. Such materialistic asuras sometimes make a show of religiousness with the ultimate aim of material prosperity. The Bhagavad Gita, however, rebukes them as man called great on the strength of false perfection, empowered by the words of the ignorant and by material wealth. Such asuras, devoid of self-realization and the conception of Ishavasya, the Lord war, should enter into the darkest regions. The conclusion is that we are not meant only for solving economic problems on a tottering platform, but we are also meant for solving the problems of the material life into which we have been placed by the conditions of nature. Hare Krishna. Hare Krishna Mata. Yes, I think இதோட இந்த third chapter முடியிறது. Okay, good. Killer of the soul இங்க இருந்திருக்கு. The modern soul, அதாவது பாத்தீங்கன்னாக்கா killing civilization, அதாவது நம்ம பாரம்பரியத்தையே நம்ம வந்து that is நாம வந்து நாகரிகத்தையே கொண்டிருக்கணும் இல்லையா? has only increased the problem of hungry stomach. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதாவது அஜ்ஞானத்துல நாம வந்து வாழ போறோம். அதாவது நாம இங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பௌதிகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளா சாப்பிடுறோம், தூங்குறோம், நம்மளுடைய புலநுகர்ச்சி செயல்கள்ல ஈடுபடுகின்றோம், அவ்வளவுதான். அது தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அங்கே எந்த கல்ச்சரும் கிடையாது, நாகரிகமும் கிடையாது. அதை வந்து நம்ம என்னைக்குமே பராமரிப்பதும் கிடையாது. we approach some polished animal. அதாவது இது வந்து polished animal என்பது பாத்தீங்கன்னாக்கா நம்மள அதாவது மனிதர்களை தான் குறிக்கின்றது. அஜ்ஞானத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள் பக்தி அதாவது பாத்தீங்கன்னாக்கா நோ ஸ்பிரிச்சுவல் alignment கிடையாது அவங்களுக்கு, only materialistic alignment. A modern civilized man and he says that he want to work for the satisfaction of the stomach. அதாவது ஒரு ஜான் வயிறுக்காக நான் வந்து அதாவது இந்த உயிர் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா நிறைய பேர் இருக்காங்க. பசிக்குது அதாவது பாத்தீங்கன்னாக்கா
அதாவது 3 வேளை சாப்பாடு வேணும், ஒரு நிழல் வேணும், அதுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. there is no necessity for self realization. அதாவது நாம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. but the laws of nature are so cruel that in spite of his eagerness to work hard for his stomach, there is always a question of unemployment. இல்லையா? வேலை இல்லாத திண்டாட்டம் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நல்ல வெல்த்தியா இருக்கிறவங்க ஒரு பக்கம் வெல்த்தி ஆயிட்டே இருப்பாங்க, பாவர்ட்டில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பாவர்ட்டிலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா வெரி இம்பேலன்ஸ்டு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். அதாவது வறுமையில் இருப்பவர்கள் வறுமையிலே இருப்பார்கள், பணக்காரர்களாக இருப்பவர் பணக்காரர்களாகவே இருப்பார்கள். ஸோ இந்த சூழ்நிலை வந்து நடந்து ஈவன் ஆஃப்டர் டினவுன்சிங் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதாவது தான் யார் என்ற அந்த நிலையை பற்றி நம்ம வந்து அக்கௌண்டபிளியே எடுத்துக்கலன்னாலும், செல்ஃப் ரியலைசேஷனை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலுமே ஸ்டில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம செய்யக்கூடிய அனைத்துமே பௌதீக செயல்களாகவே இருந்தாலும், அதன் மேல பற்று மட்டுமே இருந்தாலும், ஆன்மீகத்தை பற்றி நம்ம கண்டுக்காமலே போனாலும் இருந்தும் கூட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் த பேலன்ஸ்டு ஷேப். we are given this human form of life not to work hard like us or a swine or a dog, but to attain highest perfection of life. நமக்கும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? சோ நமக்கு 6 அறிவு உண்டு, மிருகங்களுக்கு அந்த 6 அறிவு கிடையாது. அவர்களுக்கு தெரிந்தது உணவு உண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஸ்லீப்பிங், மேட்டிங், இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதே. எது அனிமல் லைஃப்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதற்கு மேல வந்து திங்கிங் எபிலிட்டி வந்து கொடுத்திருக்காரு பகவான். ஸோ அதனால நாம யார் எதற்கு நம்முடைய பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லிவிங் ஹியர் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். ஸோ அந்த ஆத்மரூபத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இட் இஸ் பை த லா ஆஃப் நேச்சர் தட் வி ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் ஈவன் தோ வி டோன்ட் வாண்ட் டு டூ ஸோ. நம்ம அந்த மாதிரி செயல்படணும்னு நினைக்கலன்னா கூட, ஆனா இயற்கையிலேயே நாம வந்து கடினமான உழைப்பிற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்கொள்ளப்படுகின்றோம். In this age of human being has been forced to work hard like ass and bull, pulling carts. Those are some examples of the region where an Ashura is sent to work, revealed by the verse, by the Ishopanishad. அறியாமையில் இருப்பவர்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா இத்தகைய செயல்களில் வந்து ஈடுபடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கேள்வி ஞானமே இருக்காது. என்ன செயல்பட்டால் நம்ம வந்து எப்படி வாழ முடியும் என்ற ஆலோசனை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னாக்கா கழுத மாதிரி கஷ்டப்படுறது ஒண்ணுதான். If a man fails to discharge his duties as a human being, is forced to transmigrate to the plants called as Ashurya in the degraded species of life to work hard in ignorance and darkness. எதற்காக கஷ்டப்படுகின்றோம் என்பதே தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அறியாமையில் இருப்பவர்கள் செய்வார்கள். அதனால அவங்க அடுத்த பிறவி என்பது பாத்தீங்கன்னாக்கா கீழ் உலகங்களுக்கு தள்ளப்படுகின்றார்கள். அங்கே முழுவதுமே பாத்தீங்கன்னாக்கா அறியாமை தான், அங்கே இருள் தான். அந்த இருளிலே அவங்க சதா சர்வ காலம் உழன்று இருப்பாங்க. மீண்டும் மேல வர்றது, கீழே தள்ளப்பட்ட பிறகு நம்ம மேல வர முடியாது. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கும் மேல இருக்கிற லோகத்துல போனாலாவது நம்ம மீண்டும் இந்த பூமிக்கு வர முடியும். ஆனா நமக்கும் கீழே இருக்கிற லோகத்திற்கு போனால் நம்ம கண்டிப்பாக மேல வரமாட்டோம். சோ அதனால வந்து புத்தியை நாம என்னைக்குமே உபயோகப்படுத்தணும். இது ஸ்லோகம் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா 6வது சாப்டர் 41 to 43 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாரும் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை போய் கண்டிப்பா வாசிக்கணும். வாட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் கிவன்ன்றதை நம்ம வாசிக்கணும். பகவத்கீதால பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் செல்ஃப் ரியலைஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இது எதை குறிக்கும்னாக்கா யோகத்தில் முழுமையடையாதவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி தான் குறிக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நல்ல கற்றறிந்த பிராமணர்களுடைய குடும்பத்திலோ இல்லை பாத்தீங்கன்னாக்கா செல்வந்தருடைய வீட்டிலேயோ பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது யோக நிலையில் முழுமை அடையாமல் என்றால் அவர்கள் வந்து அஷ்டாங்க யோகமோ இல்லை கர்ம யோகமோ இல்லை ஞான யோகமோ இதை வந்து அபிவிருத்தி பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்த சத்வ நிலையோ இல்லை வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம நிலை சமாதி நிலையை அடைந்திருக்க மாட்டார்கள். யோகத்தினுடைய முழுமை அடைவது என்பது அந்த பிரம்ம நிலை அல்லது சமாதி நிலை அடைந்தால் மட்டும்தான். சோ அப்படி அந்த முழுமனை அடையாதவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய புண்ணிய பலன்களுக்காக சொர்க்கத்திற்கு சென்று மீண்டும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட பிறவி வந்து மிகவும் அரிதானது என்பதை நாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ சூச்சி என்றால் பாத்தீங்கன்னாக்கா ஞானம் உடைய அந்த குடும்பத்துல பிறப்பார்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீமதா மீன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நல்ல செல்வந்தர்களோட ஸ்ரீமதி என்றால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் நிறைந்த அந்த வீட்டுல வந்து பிறப்பார்கள். அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து மேலும் மேலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாழ்க்கையிலிருந்து, அதாவது வீழ்ந்த இந்த வாழ்க்கையிலிருந்து முன்னேறி, அதாவது
மோட்சம் அடையக்கூடிய மார்க்கத்திற்கு அவர்கள் வந்து எடுத்து செல்கின்றது. Simply to make attempt of realizing God is to guarantee that next birth will be a noble family. அதாவது பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறதுக்கு நாம் முயற்சி செஞ்சாலே அடுத்த ஜென்மத்துல நம்ம நல்ல குடும்பத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. But those who do not make such attempt at all and who want to be covered by illusion, அதாவது பார்த்தீங்கன்னா மாயையில் கட்டுண்டிருப்பவர்கள், இந்த பௌதீக செயல்களோடு ஈடுபட்டு இருப்பவர்கள், இந்த புலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நரக உலகங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா தள்ளப்படுகின்றார்கள். ஈவன் பகவத்கீதையில வந்து பகவான் சொல்கின்றார், என்னால் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமாக தள்ளப்படுகின்றார்கள் என்று ரொம்ப அற்புதமாகவே விளக்குகின்றார் பகவான். ஸோ அதனால வந்து நம்ம பிறவியினுடைய பயன் என்ன, எதற்காக நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்ளணும். Such materialistic asuras sometimes make a show of religiousness with ultimate aim of material prosperity. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா அசுர இயல்புடையவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்தி மார்க்கத்துல அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள் என்றால் அது முழுமையான மனதோடு இருக்காது. அதுல ஒரு ஆதாயம், செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யாரை எடுத்துக்கொண்டால் என்றால் இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியை கூட நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், irrespective ஆஃப் எனி பார்ட்டி, அவர்கள் ஒரு சோசியல் கேதரிங் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இதுல எல்லாம் வந்து வருவாங்க என்றால் அங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையான பக்தியோடயே வரவங்க வந்து வெரி ரேர் தான். ஸோ ஏன்னா அவர்களுடைய கட்சி கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சுரத்தனமா இல்ல அசுரத்தனமா என்பதை பொறுத்துதான் நம்ம அதை நிர்ணயிக்க முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் வந்து இந்த மாதிரி வந்து பகட்டுக்காக, அதாவது பாத்தீங்கன்னாக்கா உபயோகப்படுத்தி பாத்தீங்கன்னாக்கா கடவுளுடைய பெயரை உபயோகப்படுத்தி ஓட்டு சேகரிக்கக்கூடிய அந்த தன்மை நம்ம இதுல உண்டு. So Bhagavad Gita, however, revokes them as a man of great on the strength of false perfection. அதாவது பாத்தீங்கன்னா தவறான ஒரு இதுல இருக்காங்கன்றத வந்து காட்டுகின்றது. Empowered by the votes of the ignorant and by material wealth. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதாவது அறியாமையில் மற்றும் அதுக்கப்புறம் செல்வம் இதனால பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து மிகைந்து இருந்தாலுமே அது கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்த வாழ்க்கையில வந்து எந்த உபயோகமே இருக்காது அவர்களுக்கு. Such asuras devoid of self realization and the conception of, அதாவது கடவுளை மையமாக வைத்து நாம எந்த காரியம் செய்தாலுமே அது நமக்கு நன்மையான வழிதான். கடவுளை வந்து நாம தவிர்த்து we are the doer என்று நம்ம என்னைக்காவது நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா அது என்னைக்குமே வந்து அழிவுக்கு தான் எடுத்து செல்லும். அது கீழே இருக்கக்கூடிய உலகங்களுக்கே நம்மளை வந்து தள்ளி விட்டுடும். So the conclusion is that we are not meant only for solving economic problems இல்லையா? அதாவது இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது மட்டுமே நம்மளோட இது கிடையாது. We are also meant for solving the problem of the material life. இந்த பௌதீக இயற்கையில வாழக்கூடிய இந்த மனிதர்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கட்டுண்ட ஆத்மாவிலிருந்து நம்ம விடுதலை அடையக்கூடிய ஆத்ம மார்க்கருக்கு நாம செல்லணும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த கட்டுண்ட உலகத்துல வந்து திரும்பி திரும்பி நாம பிறக்க வேண்டிய அவசியம் ஆகிவிடுகின்றது. ஸோ இங்க வந்து அசுர மற்றும் தெய்வீக இயல்புகளுடைய கம்பேரிசன் வச்சுதான் நம்ம இவ்வளவும் பேசணும் நம்ம. ஸோ இது வந்து இதோட இந்த 3rd மந்த்ரா வந்து முடிஞ்சது. நம்ம பிபிடி வந்து அடுத்த வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4th மந்த்ரா பண்ணலாம். எஸ், ஸோ எல்லாருமே